எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித பிரகாரம் இதுக்கு முன்னுக்கே நமக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருந்தாலும் வாக்கிய பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். கன்னிராசிக்கு 6வது பாவகத்திலிருந்து 7வது பாவகத்துக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்து கன்னிராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகளுடைய கோச்சார நிலையால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன் வருமா அல்லது பாதகமான பலன் வருமானது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியில் பிறந்தவங்க தயவு செய்து இந்த பதிவு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷமாவது கேளுங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். இந்த கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் புதன். யாருக்கும் இல்லாத ஒரு பிராப்தம் என்னன்னா கன்னி ராசியாதிபதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவார். எந்த கிரகத்துக்கும் அந்த வர மாதிரி ஒரு பவர் கிடையாது. எந்த ராசியிலையும் அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ராசியாதிபதி ஆட்சி உச்சம். உங்கள் ராசியாதிபதி 6வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கார். இது நல்ல நிகழ்வான்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்வு கிடையாது. ஆனாலும் 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை, இதனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்டி இருந்திருப்பீங்க இல்லையா, நான் சாதிக்கணும். பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்தவங்க வாய் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயத்தை விட செயலில் காட்டக்கூடியவங்க தான் அதிகம். சில பேருக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும், சில பேருக்கு செயல் திறமை அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் காரியத்தில் கண்ணும் கருத்தமாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் 3 பேர் பிறந்திருப்பாங்க, இல்லை 4 பேர் பிறந்திருப்பாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நடுவில் உள்ளவங்க இருப்பாங்க. எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு தான் வளர்கிறதுக்கு என்ன வழி, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி, அதை மட்டும்தான் நமக்கு ஒரு இதுவாக இருப்பாங்களே தவிர, அதில் மட்டும்தான் ஒரு முழு சிந்தனையாக இருப்பாங்களே தவிர நேரத்தை வீணடிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இல்லை. கள்ளங்கபடம் இல்லாதவங்க தான், சூதுவாது இல்லாதவங்க தான், யாரையும் பாவி பருப்புன்னு நினைக்காதவங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உங்களுக்கு உதவி மற்றவங்களால் இருக்குமானா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுடைய சூழல், உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தான் ஒவ்வொரு படியாக பார்த்து உருவாக்கிக்கிடணும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்குது. உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை, இந்த சனி பகவானுடைய மாற்றங்களால் நிச்சயமாக நல்ல விதமான ஒரு உயர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தால் யாராலையும் எவராலையும் தடுக்க முடியாது. அந்த சிவனால் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா. அதனால தான் சிவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் பட்டம் இருக்கோ, ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கோ, அதே அளவுக்கு இந்த சனி பகவானுக்கு சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டம் உண்டு. அப்போ இந்த சனி பகவானுடைய முழுமையான ஒரு பார்வை நம்ம ராசி மேலே மட்டும் கிடையாது. நம்ம ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தின் மேலே பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து நம்ம ராசியை பார்க்கிறார். நம்ம முன்னோர்களுடைய முழுமையான ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் இந்த நேரத்தில் நம்ம மேலே படும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, ஏன் 20 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய தாய், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, உங்கள் வீட்டில் வாழ்ந்தவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களே இந்த தருணத்தில் உங்களுடைய வயிற்றில் மறு பிறவியாக பிறப்பாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. என் உடம்பு சிலுக்குது இந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு சாமி சத்தியமாக உண்மை. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய பிரார்த்தனையாக இது. ஆதாரம் என்னையா, உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான், உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் திருமண ஸ்தானத்தில் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம். அப்போது புத்திரகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசிநாதனை புத்திரகாரகன் பார்க்கிறார்.
உங்கள் ராசிநாதன் புதனை புத்திரகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனை இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் வீடு கொடுத்துருக்கார். இந்த நிகழ்வால் உங்கள் வீட்டில் வாழ்ந்தவங்க, நான் தான் சொன்னேன், வாழ்ந்து அது எப்படி சொல்கிறது, துர்மரணம் அடைஞ்சிருந்தாலும் அல்லது இயற்கையாக அவங்க இறந்திருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதம் படுவதால் உங்கள் முன்னோர்களே உங்களுடைய வயிற்றில் மறுபிறவியாக பிறக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சங்கடம் இருந்திருக்குதுன்னா இந்த தனஸ்தானத்தை சுக்கரன் தனஸ்தானன்றது சுக்கரன் தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி பார்க்கிறார். சரி, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு குரு பகவான் வீடு கொடுத்துருக்காரு. தனஸ்தானத்தை இந்த தனக்காரகன் குரு பார்க்கிறார். இந்த சூழலால் சூரியனை கண்ட பனித்துளி போல உங்களுடைய சங்கடங்கள் கரையும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் கடனை கட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வாழ்வாதாரத்தில் உயர்வு ஏற்படுத்துது. பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை சரிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குது. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துது. இது மட்டும் இல்லை சாமி, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேர் மன வாழ்க்கையே பிரச்சனை அல்லது மன வாழ்க்கையே அமையலை. திருமணம் ஆனவங்களும் இந்த நேரத்தில் நிம்மதி சந்தோஷம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன தம்பதிகள் மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் கோளாறு இருக்கிறவங்களுக்கு அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க சார், என்ன சார் ஆதாரம்? கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாதுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரத்தில் 10வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறாரு. திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் 7வது பாவகத்திலிருந்து திருமணஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. ராசிநாதனை திருமண ஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. ராசியை திருமண காரகன் பார்க்கிறாரு. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி 7வது பாவகத்திலிருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தான பிதிருஸ்தானத்தையும் பார்த்துட்டு உங்கள் ராசியும் பார்த்துட்டு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார். இந்த நிகழ்வால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய கனவு நிறைவேறத்துக்கான வாய்ப்பு. பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா நம்ம முன்னுக்கு வாழ்ந்தவங்களை, முன்னுக்கு இருக்கிறவங்கள பார்த்தே நம்ம பழகிட்டோம். பின்னுக்கு இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பாதிக்கிறவனை நம்ம பார்த்து பழக்கம் கிடையாது. ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் சம்பாதிக்கிறானே, நாம் ஏன் அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடாது? இப்படி தான் நம்ம பழக்கப்பட்டோம். இந்த நேரத்தில் நமக்கு பின்னுக்கு இருக்கிறவனை பார்த்து கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். 200 ரூபாய்க்கு நாள் ஃபுல்லாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர், 2000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நம்மளை இந்த பிரபஞ்சம் கொண்டாந்து வச்சிருக்குது. ஐயா, பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஏன்னா இந்த சனி பகவானுடைய பார்வங்க ராசி மேலே படுவதனால மனுஷனுக்கு எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தப்பு, எது ரைட்டு, நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம், நம்ம எங்கே போகணும், இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை உருவாக்கும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல விதமாக இருக்கும். அப்போது வாழ்க்கையில் சந்தோஷம் நிறையும், மகிழ்ச்சி நிறையும், முன்னேற்றத்துக்கான பாதை இது. அளவுக்கு அதிகமாக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இது நடக்கும், நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிற அனுபவித்து சொல்லுங்கள். நான் மறுபடியும் பதிவு போடாமல் இருக்க போகிறேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா, நீங்கள் தப்பாகவே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினா கூட அது என் காதில் கேட்டுக்கிட்டு நான் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவேன். ஆனால் கமெண்ட்டில் சொல்லும்போது ஊரே பார்க்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேனுங்க. நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சட்டையை பிடிச்சி நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அந்த வார்த்தையை.
நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மனசனாக இருந்தால் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு உண்டான நேரம் வேணும் இல்லையா? மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களுடைய மனசுலையே நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. முன்னுக்கு வர்றது ஒத்த பிள்ளை, மீதி 9 பிள்ளை முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்ணால் மட்டும் போதாது, முயற்சியோட பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் அனுகிரகங்களும் இருந்தால் தான் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும். அந்த ஆற்றலும் அனுகிரகங்களும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுது. பயன்படுத்திக்கோங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். இது உங்களுக்கான காலகட்டம். உங்களால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ உயர்ந்துக்கிடுங்க. அதை விட்டுவிட்டு நேர காலத்து மேலே பழி போட வேண்டாம். சரியா? அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவில் ஒரு வார்த்தை சொல்கிறேனுங்க. இந்த ஆயுள் கால சாதக புத்தகம் அப்படின்ற விஷயம் இதுக்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருந்தேன், செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன், எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். ஜனவரி 31ஆம் தேதியோட நிப்பாட்டி போட்டுனுங்க. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு, நிறைய பேர் கேட்குறதுனால மீண்டும் ஒரு 2 மாதத்துக்கு நீடிச்சிருக்கிறேனுங்க. இது தற்காலிகம் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப வேலை சுமை அதிகம். ஒரு சாதக புத்தகம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 115 பேப்பர், 115 பேப்பர், ஒரு பேப்பரும் 90 GSM இருக்கும். அது உருவாக்குறதுக்குள்ளார எழுதுறதுக்குள்ளார போதும் ஆகி போயிடும். அப்பேற்பட்ட விஷயம் முழுக்க வியாபார நோக்கம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் 4 சாதகம் பார்த்தா 4 காசு எனக்கு வந்துடுது. இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால ஒரு சர்வீஸ் மைண்டில் செய்து கொடுத்துட்ருக்கிற வேலை. நான் சும்மா எழுதி கொடுக்க போகிறது இல்லை. அதுக்குண்டான செலவு வேணுமோ அதை நான் வாங்கிக்கிறேனுங்க. ஆனால் நீங்கள் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட விஷயத்தை இன்னும் 2 மாதத்துக்கு செய்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன், கிரக பயிற்சி பலன், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற லாபம் என்ன, நஷ்டம் என்ன, ஆதாயம் என்ன, பாதாயம், எல்லா விவரங்களும் அதில் துல்லியமாக எழுதி கொடுத்துப்படுவானுங்க. சரியா? அப்பேற்பட்ட பொக்கிஷம் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.